வணக்கம். இந்த வீடியோல சிறுத்தை மற்றும் ஜாகுவார் இது ரெண்டுத்துல எது வலிமையான விலங்கு அப்படின்னு அது ரெண்டு விலங்குகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய உடல் எடை, அதோடைய பைட் ஃபோர்ஸ், அது வேட்டையாடக்கூடிய திறன் இதையெல்லாம் கம்பேர் பண்ணி எது வலிமையான விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே ஒரே குடும்பத்தை சார்ந்த விலங்கு தான், அதாவது பெரிய பூனை குடும்பத்தை சார்ந்த விலங்கு. ஆனா ரெண்டுமே வேற வேற பகுதிகளில் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த பெரிய பூனை குடும்பத்துல முதல் பெரிய பூனை புலி, இரண்டாவது பெரிய பூனை சிங்கம், மூன்றாவது ஜாகுவார், நாலாவது தான் சிறுத்தை. இந்த சிறுத்தை குடும்பத்துல மொத்தம் 9 வகையான துணை இனங்கள் இருக்கு. இதோடைய பிறப்பிடம் ஏஷியன் கண்ட்ரிஸ், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்தியா அண்ட் சைனா. ஆப்பிரிக்காவிலையும் ஒரு சில சிறுத்தைகள் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. ஜாகுவாரோடைய பிறப்பிடம் வாழ்விடம் எல்லாமே அமெரிக்கா தான். சிறுத்தையோட உடல் முழுவதும் பூக்கள் மாதிரியான நிறைய டாட்ஸ் இருக்கும், ஆனா நெருக்கமா இருக்கும். ஜாகுவாரோடைய உடல் முழுவதும் டாட்ஸ் இருக்கும், பூக்கள் மாதிரி தான் இருக்கும், ஆனா இடைவெளி விட்டு ரொம்ப பெருசா இருக்கும். சிறுத்தையோட வால் ரொம்பவே நீளமா இருக்கும். இது அதிகப்படியான நேரத்தை மரங்கள்ல தான் செலவிடும். ஏன்னா இது வேட்டையாடின உணவை சில சிங்கங்கள் அந்த மாதிரியான வேற சில விலங்குகள் எல்லாம் இதை துரத்தி விட்டுட்டு அந்த உணவை எடுத்துட்டு போயிடும். அப்படிங்கிறதால இந்த சிறுத்தைகள் வேட்டையாடிய உடனே அதோடைய இரையை மரத்து மேலே கொண்டு போய் வச்சு தான் சாப்பிடும். ஸோ அதிகப்படியான நேரங்களை இது மரத்துல தான் செலவிடும். அதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்காக அந்த வால் ரொம்பவே அதுக்கு உதவியா இருக்கும். ஆனால் ஜாகுவாரோடைய வால் பெருசாக இருக்காது. அதாவது சிறுத்தையோட கம்பேர் பண்ணுறப்போ இதோடைய வால் நீளம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதுவும் மரம் ஏறத்தான் செய்யும், இருந்தாலும் இது அதிகப்படியாக மரங்களை யூஸ் பண்ணாது. ஏன்னா இது வேட்டையாடின உணவை இதுகிட்டிருந்து வேற எந்த ஒரு விலங்காலையுமே கைப்பற்றி கொண்டு போக முடியாது. அதனால் இது மரங்களை அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. இருந்தாலும் இதுக்கும் மரம் ஏற தெரியும். நீச்சல்னு வரும்போது ஜாகுவார் தான் பெஸ்டா நீச்சல் அடிக்கும். சிறுத்தைகள் தண்ணீர் குடிக்கிறதுக்காக மட்டும்தான் தண்ணீர் பக்கமே போகும். அதை தவிர மீதி நேரங்கள் எல்லாம் மரத்துல தான் இருக்கும். ஆனா ஜாகுவார்கள் புலிகள் மாதிரியே நல்லா நீச்சல் அடிக்கும். தரையில இருக்கக்கூடிய விலங்குகளை மட்டும் இல்லாம தண்ணீர் கிடையில இருக்கக்கூடிய விலங்குகளையும் ஜாகுவார்கள் வேட்டையாடத்தான் செய்யும். ஒரு ஆண் சிறுத்தையோட அதிகபட்ச உடல் எடை 80 கிலோ வரைக்கும் இருக்கும். ஒரு ஆண் ஜாகுவாரோடைய அதிகபட்ச உடல் எடை 110 கிலோ வரைக்கும் இருக்கும். சிறுத்தைகள் மான், பன்றிகள் இது மாதிரியான விலங்குகளை தான் வேட்டையாடும். ஜாகுவார்கள் கெய்மன், காட்டு மாடுகள் இது மாதிரியான அதை விட பெரிய பெரிய விலங்குகளையும் ஜாகுவார்கள் வேட்டையாட தான் செய்யும். சிறுத்தைகள் வேட்டையாடும் போது அது வேட்டையாடக்கூடிய விலங்கு அதோடைய கழுத்து பகுதியில மட்டும்தான் கிடைக்கும். ஆனா ஜாகுவார்கள் அது வேட்டையாடக்கூடிய விலங்கு கழுத்து பகுதியில மட்டும் இல்லாம மொத்தமா தலையவே சேர்த்து கடிச்சு அதை சுக்குநூறா உடைச்சிரும் இந்த ஜாகுவார்கள். என்னதான் ஜாகுவார் பார்க்கறதுக்கு சிறுத்தை மாதிரி இருந்தாலும் இதோடைய செயல்பாடுகளும் குணங்களும் புலி மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டு விலங்குடைய ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா சராசரியா 14 ஆண்டுகள் தான் ரெண்டு விலங்குகளுக்குமே. கடைசியாக பைட் ஃபோர்ஸ்னு வரும்போது சிறுத்தைகளுடைய பைட் ஃபோர்ஸ் 475 PSI, ஆனால் ஜாகுவாருடைய பைட் ஃபோர்ஸ் 1500 PSI. ரெண்டு விலங்குகளுடைய உடல் வலிமை, அதோடைய திறன், வேட்டையாடக்கூடிய திறன், பைட் ஃபோர்ஸ் இதையெல்லாமே ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ வலிமையான விலங்கு அப்படின்னா அது ஜாகுவார் தான்.